இந்த பதிவில் நாம் ப்ராக்கலி சட்னி எப்படி செய்வது என்பதை பார்ப்போம். ப்ராக்கலி சட்னி அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இது வந்து ஒரு லோ கொலஸ்ட்ரால் ஹை ஃபைபர் கண்டென்ட் உள்ள வெஜிடேபிள். ஸோ இப்போது ப்ராக்கலி சட்னிக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். முதல்ல நம்மளுக்கு தேவைப்படுறது வந்து ப்ராக்கலி பஞ்சு. இது வந்து காலிஃப்ளவர் மாதிரி தான் இருக்கும். ஒரு ப்ராக்கலி பஞ்ச் நம்மளுக்கு தேவை. அப்புறம் ஒரு ஆனியன், ஒரு தக்காளி, அப்புறம் கார்லிக், 3 பல் பூண்டு. பூண்டு வந்து இது ஃபுல்லாக இதில் காமிச்சிருக்கேன், ஆனால் 3 பல் மட்டும் போதும். அப்புறம் வந்து ஜிஞ்சர், இஞ்சி வந்து சிறு துண்டு. அந்த சட்னியில் வந்து க்ரீமி ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக வால்நட்ஸ் இப்போ எடுத்துருக்கோம். நீங்கள் நட்ஸ் எதுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரெடி. இதை சாப் பண்ணிட்டு வரலாம். ஜிக்ஸாக் சாப் பண்ணியாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து சாப் பண்ண ப்ராக்கலி இருக்குது, ஆனியன்ஸ் வந்து இருக்குது, அப்புறம் தக்காளி இருக்குது, கார்லிக் இருக்குது 3 பீசஸ், அப்புறம் வந்து சிலாண்ட்ரோ கொத்தமல்லி கொஞ்சம் இருக்குது, வால்நட் இருக்குது, அப்புறம் மிளகு வந்து ஹோல் பெப்பர் வந்து நல்லா பொடியாக வந்து அரைச்சாச்சு. ஸோ தட் அந்த ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்புறம் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது மேலே கார்லிக் போட்டுக்கோங்க. அப்புறம் ஆனியன் போட்டுட்டு அதை நல்லா ஸ்டிர் பண்ணுங்கள் பொன்னிறமாக வர வரைக்கும். சால்ட்டு சேர்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நல்லா பொன்னிறமாக வரும். மஞ்சள் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. சிலண்ட்ரோ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம கட் பண்ண ப்ராக்கலியை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டுங்க. கிண்டிட்டு 3 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா ஸ்டிர் பண்ணுங்கள். ஸ்டிர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கரை நல்லா மூடி வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா விசில் வந்துடுச்சு. இப்போ 3 விசில் அடித்ததும் குக்கரை திறங்க. அப்புறம் ப்ராக்கலியை வந்து நல்லா ஸ்டிர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி நல்லா ஸ்டிர் பண்ணிவிட்டு தேவையான ப்ராக்கலியை ஒரு சின்ன பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக சட்னி மேலே கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா அந்த க்ரன்ச்சி வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் மிச்சத்தை வந்து ஜாரில் ஊற்றிட்டு வால்நட்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அந்த பிளெண்ட் பண்ண ப்ராக்கலி சட்னியை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதை பார்த்திங்கனாலே தெரியும், அவ்வளோ நல்லா பிளெண்ட் ஆகிருக்கும். அதை எடுத்து ஒரு சர்விங் பவுலில் அப்படியே வந்து ஊற்றுங்க. அதை ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே குக்கர்லேருந்து மிச்ச ஒரு கொஞ்சம் ப்ராக்கலிஸை வந்து எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அது பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் வந்து அந்த பவுலில் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து இந்த ப்ராக்கலி சட்னி மேலே லைட்டாக அப்படியே மேலே போட்டிங்கன்னா அந்த நம்ம சாப்பிடும் போது வந்து இந்த ப்ராக்கலியோட ஃப்ளேவர் மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு க்ரன்ச்சினஸை வந்து கொடுக்கும் சட்னிக்கு. ஃபைனலி ப்ராக்கலி சட்னி ரெடி. இதை தோசைக்கோ ஊத்தாப்பத்துக்கோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் எம்மியாக இருக்கும்.